ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விவோ T1 5G மொபைல் சார்ஜ் ஏறலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுதான் இப்போது பேக் பேனல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். சார்ஜ் ஒரு வாட்டி ஏறுது, ஒரு வாட்டி ஏற மாட்டேங்குது கம்ப்ளைண்ட்டு தான். அதனால இப்போ கழட்டி நம்ம பார்த்துடலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு சைடில் இருக்க சிம் ட்ரைவை எடுத்துடலாம். சைடில் பேனலையும் கழட்டிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, பார்த்து கழட்டுங்க. சிசி போர்டு கீழே தான் இருக்குது. இதுக்கு என்னென்னா வாட்டர் லாக் ஆகிருக்கு. வாட்டர் லாக்கு இப்போ புது சிசி போர்டு தான் ஃபிட் பண்ணுறோம். நம்ம அந்த நெட்வொர்க்கு கேபிளை ஒழுங்காக உள்ளே இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கேபிள் கிட்ட ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கில் வச்சு லாக்கு வழியாக போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்பையும் இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா ஃபிட் பண்ணிவிடுங்க. பேட்ரி கனெக்ஷனையும் கொடுத்துருங்க. இப்போ ஃபிட் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒழுங்காக வச்சு லவுட் ஸ்பீக்கரை வைக்க மறந்துடாதீங்க. லவுட் ஸ்பீக்கரையும் வச்சுருங்க. அப்படியே இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுடலாம். இது ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு விட்டு விட்டு ஏறுற ப்ராப்ளம். இது ரொம்ப நாளில் முன்னாடியே தண்ணி பட்டிருக்கு. தண்ணி பட்டு ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கஸ்லாம் ஆகி ஐசிலெலாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிருக்கு. அதனால தான் புது போர்டு மாற்றி விட்டாச்சு. சிசி போர்டோட சிம் ட்ரே போட்டுருங்க மறக்காத. சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா? இப்போ சார்ஜ் போட்டோம், செக் பண்ணிட்டோம், பேக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.